வணக்கம். இன்னைக்கு டென்ஸில் 12 டென்ஸையுமே எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைம்லைன் மாதிரி போட்டு டென்ஸை எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு ப்ரெசண்ட்டு, முடிந்தது பாஸ்ட் கடந்த காலம், இனிமேல் தான் நடக்குது அப்படின்னா அது ஃப்யூச்சர் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். அதில் கண்டினியூஸ் லாங்காக நடந்தால் கண்டினியூஸ் டென்ஸு, முடிந்து விட்டது அப்படின்னா பர்ஃபெக்ட், கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கண்டினியூஸு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸ் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வு லாங்காக நடந்துட்டு இருந்தால் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுது அப்படின்னா பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்குறேன். போன வீடியோவில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. இப்போ எப்படி ஈஸியாக அதனுடைய ஃபார்முலாவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் அப்படி என்னன்னா, ரூட் வேர்டு V1. ரூட் வேர்டு அப்படிங்கிறது ஒரு வெர்பினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படியே எழுதணும். அது கூட எஸ் சேர்த்தி இருக்கக்கூடாது, ஐஎன்ஜி சேர்த்தி இருக்கக்கூடாது, பாஸ்ட் ஃபார்மாக எழுதி இருக்கக்கூடாது. இதுதான் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு, வேர்பினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் V1 ரூட் வேர்டு. இது கூட தான் நீங்கள் ஐஎன்ஜி சேர்த்தணும். பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது ஐஎன்ஜி சேர்த்தக்கூடாது, வேறு ஏதாவது மாடிஃபை ஆகியிருக்கும் பொழுது ஐஎன்ஜி சேர்த்தக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. ஐஎன்ஜி சேர்த்துருக்குன்னு தனியாக நிறைய விதிகள் இருக்குது. ஈஸியாக பொதுவாக எல்லாத்துக்குமே இப்படி ஐஎன்ஜி சேர்த்திப்போம். ஈட்டிங் V1 அது கூட ப்ளஸ் ஐஎன்ஜி இப்படி சேர்த்திப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் டென்சஸ், சிம்பிள் அப்படின்னு வந்தாலே வி ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கணும். V1 இருக்கணும் கிடையாது, ஒன் வேர்டு தான் இருக்கணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு V2 கூட வரும். அதனால சிம்பிள் டென்சஸ் அப்படின்னாலே ஒரே ஒரு வார்த்தை தான் வெர்பாக வர வேண்டும். ஃபியூச்சராக இருந்தால் மட்டும் ஷால் வில் ஆட் பண்ணுவோம், மாடல் ஆக்சிலரியை ஆட் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் அந்த V1 கூட ஐஎன்ஜி வர வேண்டும். உதாரணம் இங்க வேணா எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். V1 அப்படிங்கிறது ஈட், V1 plus ING அப்படிங்கிறது ஈட்டிங். அப்போ எல்லா கண்டினியூஸ் டென்ஸுக்குமே ஐஎன்ஜி வரும். பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் V3 பயன்படுத்துவோம். V3 என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஈட்டன். சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஈடின்னு வரும், ஃபினிஷ்ட் ஈடி, க்ளோஸ்ட் ஈடி, அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இது எக்ஸாம்பிள்ஸ். அப்போ எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸுக்குமே V3 வேர்பினுடைய தேர்ட் ஃபார்மை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்போ என்ன ஆகி போச்சு, கண்டினியூஸ் டென்ஸும் வரணும், பர்ஃபெக்ட் டென்ஸும் வரணும். அப்போ கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன வரும், VING வரணும். அதுக்கு முன்னாடி வேர்ப் ஃபார்ம் 3 வரணும். அப்போ ரெண்டு வேர்ப் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த வேர்ப் ஃபார்ம் 3 எப்படி வரும்னா, ஒன்று பீன், இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்பில் வேர்ப் ஃபார்ம் 3 யூஸ் பண்ணணும், மெயின் வேர்பில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே ஈட்டு ஈட்டிங், அப்போ இங்கே ஈட்டுக்கு ஈட்டன், ஈட்டன் ஈட்டிங் ரெண்டு ஒரே வார்த்தையில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஈட்டிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டு வேர்ப் ஃபார்ம் 3க்கு பதிலாக பீன், ஹேடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ப் ஃபார்ம் 3 பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், பீன் ஈட்டிங் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இதுதான் காமனான ஃபார்முலா. எல்லா சிம்பிள் டென்சஸ், ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை வெர்பாக பயன்படுத்த வேண்டும். அந்த ஒரு வார்த்தை ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்கணும், அதாவது ரூட் வேர்டாக இருக்கணும். பாஸ்ட் டென்ஸில் வெர்ப் ஃபார்ம் 2 யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சருக்கு ஷால் வில் ஆட் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் ஐஎன்ஜி வர வேண்டும். பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர வேண்டும், வெர்ப் ஃபார்ம் 3 யூஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸுக்கு தேவையான ஐஎன்ஜியும் இருக்கணும், பர்ஃபெக்ட்டுக்கு தேவையான வெர்ப் ஃபார்ம் 3யும் இருக்கணும். இது அப்படியே ஃபிக்ஸ்டாக மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர். நீங்கள் டென்ஸை பார்க்காதீங்க, ஸ்ட்ரக்சரை பாருங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ டென்ஸுக்கு எப்படி ஈஸியாக நோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டென்ஸ் பிளஸ் ஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ட்ரக்சர்ல 4 இருக்குது. சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸ்ட்ரக்சர்ல 4. டென்ஸில் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இந்த இது ஞாபகம் வச்சுங்க.
அப்போ ப்ரெசென்ட் போய் இந்த 4 கூட சேர்ந்து 4 டென்ஸ், பாஸ்ட் போய் இந்த 4 கூட சேர்ந்து 4 டென்ஸ், ஃபியூச்சர் போய் இந்த 4 கூட சேர்ந்து 4 டென்ஸ், மொத்தம் 12 டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த டென்ஸ்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வேர்ப் வந்து இதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆம் ரைட்டிங் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க. இது என்ன டென்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு பாருங்க. 2 வார்த்தைகள் இருக்குது. 2ஆ பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு கடைசியா வருது பாத்தீங்களா, இதுதான் மெயின் வெர்பு, முன்னாடி வர்றது ஹெல்பிங் வெர்பு. கடைசியா வர்றது மெயின் வெர்பு, அதுக்கு முன்னாடி வர்றது ஹெல்பிங் வெர்புன்னு எடுத்துக்கணும். மெயின் வெர்பை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கணும், ஹெல்பிங் வெர்பை வச்சுக்கிட்டு டென்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஐஎன்ஜி இருக்குதா மெயின் வெர்புல, ஐஎன்ஜி வந்து அது என்ன, கண்டினியூஸ். ஓகே. ஆம் அப்படிங்கிறது என்ன டென்ஸுக்கு வரும், பிரசன்ட் டென்ஸுக்கு வரும். ஓகே, பிரசன்ட். அப்ப இது என்ன டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் அப்படிங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரி, ஒருவேளை பாசிவ் வாய்ஸ்ல கொடுக்குறாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஒரு டென்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா அது ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸான்னு கண்டுபிடிச்சிட்டு பாசிவ் வாய்ஸுக்கான ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா அதை கண்டுபிடிக்கணும். என்ன சார் குழப்பறீங்கன்னு நினைக்காதீங்க. இதே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். A letter is being written by me. இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வெர்பு வந்து is being written. அப்போ உங்களுக்கு என்ன ஆகி போச்சு பாருங்க, இஸ் ஒரு வார்த்தை வந்திருக்குது, பீயிங் ஒரு வார்த்தை வந்திருக்குது, ரிட்டன் ஒரு வார்த்தை வந்திருக்குது. அப்போ இதை வச்சு ரிட்டன்ங்கிறது வெர்ப் ஃபார்ம் 3 பர்ஃபெக்ட், பீயிங்கிறது கண்டினியூஸ், இஸ்ங்கிறது பிரசன்ட். அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட்னு வருமா, இல்லை பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு வந்துருமான்னு உங்களுக்கு குழப்பம் வந்துடும். அதனால அந்த டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அது பாசிவ் வாய்ஸா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். சரி, பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஒரு பெரிய டாபிக். ஆக்டிவ் டு பாசிவ் எப்படி மாத்துறதுங்கிறதையுமே நம்ம படிக்க போறோம். ஷார்ட்கட்டா ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்குது அப்படியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வேர்டு அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு பி ஃபார்ம், இன்னொன்னு வெர்ப் ஃபார்ம் 3. பி ஃபார்மும் இருக்க வேண்டும், வெர்ப் ஃபார்ம் 3யும் இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஏதோ ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். சார் அப்போ பி ஃபார்ம்னு என்னங்க சார், வெர்ப் ஃபார்ம் 3 கூட கண்டுபிடிச்சிருவேன். பி ஃபார்ம்னு என்ன, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பி ஃபார்ம்னு என்ன நம்ம போட்டிருக்கிறோம். சரி, பி ஃபார்ம் என்னென்ன, am, is, are, was, were, be, being, being. இந்த வார்த்தைகள் தான் பி ஃபார்ம். பிரசன்ட் டென்ஸ்ல am, is, are, பாஸ்ட் டென்ஸ்ல was, were, ஃபியூச்சரா பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில பி வரும் ரூட் வேர்டா பயன்படுத்தும் போது. பர்ஃபெக்டா பீனு, கண்டினியூஸ்ல ஐஎன்ஜி பீயிங். மறுபடியும் சொல்றேன், இது எல்லாம் எடுத்துறேன். இது பாசிவ் வாய்ஸா நீங்க கண்டுபிடிக்கணும்னா பி ஃபார்ம் வேர்ப் இருக்குதான்னு பார்க்கணும், வெர்ப் ஃபார்ம் 3 இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டும் இருந்தால் அது பாசிவ். பாசிவ் வாய்ஸாக இருந்தால் டென்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அதனால இப்போ பி ஃபார்ம் என்னென்ன, am, is, are, was, were, be, being, being. இந்த வார்த்தைகள் ஏதாவது இதில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இஸ் இருக்கிறது, ஒரு டிக் அடிச்சுக்க, இஸ் இருக்கிறது. அப்போ பி ஃபார்ம் வெர்பு ஒன்று இருக்குது. வெர்ப் ஃபார்ம் 3 இருக்கிறதா, ரிட்டன் என்பது வெர்ப் ஃபார்ம் 3. ஆமா இருக்கிறது. அப்போ 2 டிக் வந்துருச்சா, 2 டிக் வந்தா இது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸில் இருக்கும் பொழுது நான் சொன்ன ஃபார்முலா வச்சுக்கிட்டு உங்களால் டென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்ப் ஃபார்ம் 3 நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வெர்ப் ஃபார்ம் 3 பாசிவ் வாய்ஸா இருக்கும் பொழுது ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிட்டு அப்புறமா மிச்சம் என்ன இருக்குதோ அதுக்கு பழைய ஃபார்முலா. மிச்சம் என்ன இருக்குது, 2 வார்த்தை இருக்குது. அப்போ இது ஹெல்பிங் வெர்பு, இது மெயின் வெர்பு. இது மெயின் வெர்பு, இது ஹெல்பிங் வெர்பு. மெயின் வெர்பு ஹெல்பிங் வெர்பு, இல்ல ஹெல்பிங் வெர்பு மெயின் வெர்பு, எந்த குழப்பமும் வேண்டாம். முன்னாடி வரத ஹெல்பிங் வெர்பு, பின்னாடி வரத மெயின் வெர்பு. குழம்பிடாதீங்க. சார் ஐஎன்ஜில வந்திருக்கு, அது எப்படி மெயின் வெர்பா இருக்கும், இப்போதைக்கு இதுதான் நமக்கு மெயின் வெர்பு, இதுதான் ஹெல்பிங் வெர்பு. ஹெல்பிங் வெர்பு வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டென்ஸ் கண்டுபிடிப்போம். மெயின் வெர்பு வச்சு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிப்போம்.
பி பிளஸ் ஐஎன்ஜி எந்த அமைப்பில் இருக்குது? கண்டினியூஸ் அமைப்பில் இருக்குது. ஓகே. இஸ் என்ன டென்ஸு? ப்ரெசன்ட். ஓகே. அப்போ இது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசிவ் வாய்ஸ். டென்ஸ் அதே தான். பேசிவ் வாய்ஸ் வந்ததுனால நீங்கள் பர்ஃபெக்ட்டுக்கெல்லாம் போயிடுவீங்க. ஈஸியாக புரியுதா? வேணும் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். He has gone to Chennai. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. He has gone to Chennai. வெர்ப் என்ன? has gone. எத்தனை வார்த்தை இருக்குது? 2 வார்த்தை இருக்குது. பி ஃபார்ம் வெர்ப் இருக்குதா? இல்லை. வெர்ப் ஃபார்ம் 3 இருக்குதா? இருக்குது. அப்போ வெர்ப் ஃபார்ம் 3 மட்டும்தான் இருக்குது. இது பேசிவ் வாய்ஸ் கிடையாது. இது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ நான் வெர்ப் ஃபார்ம் 3 ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஈஸியாக டென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். 2 வார்த்தை இருக்கிறது. 2வது வார்த்தை மெயின் வெர்பு, முதல் வார்த்தை ஹெல்பிங் வெர்பு. மெயின் வெர்பை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். கான்ங்கிறது என்ன? வெர்ப் ஃபார்ம் 3. அப்போ இது என்ன? பர்ஃபெக்ட். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? டென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹேஸ்ங்கிறது என்ன டென்ஸ் இருக்குது? ப்ரெசன்ட் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி சார் ப்ரெசன்ட்னு சொல்றீங்க? ஹேடு தான் பாஸ்ட், ஹேஸ், ஹேவ் ப்ரெசன்ட். ஓகே. இன்னொரு உதாரணம். He has been writing a letter. நிறைய வார்த்தைகள் இருக்குது. He has been writing a letter. 3 verb இருக்குது. இப்போ கடைசியாக வர்றத மெயின் வெர்ப்னு வச்சுக்கிறோம், முதல்ல வர்றத ஹெல்பிங் வெர்ப்னு வச்சுக்கிறோம், நடுவில் இருக்கிறது அப்படியே ஒரு சாம்பிளுக்கு இருக்கட்டு. அதை ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இது ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பி ஃபார்ம் இருக்கிறதா? இருக்கிறது. பி ஃபார்ம் இருக்கிறது. verb ஃபார்ம் 3 இருக்கிறதா? இல்லை. அப்போ இது என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் தானே. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? verb ஃபார்ம் 3 ரிமூவ் பண்ண முடியாது. அப்படியே டென்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி டென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? கடைசியில் இருக்கிறது ஸ்ட்ரக்சர் கண்டினியூஸ், முன்னாடி இருக்கிறது டென்ஸ் ஹேஸ், ப்ரெசன்ட். அப்போ இந்த பீனுக்கு என்ன சார் மதிப்பு? இங்கே தான் வர்ற பீன்கிறது வெர்ப் ஃபார்ம் 3. நீங்கள் பீனை வெர்ப் ஃபார்ம் 3 எடுத்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது. பீன்கிறது வெர்ப் ஃபார்ம் 3. அப்போ இதுக்கு ப்ரெசன்ட், இதுக்கு கண்டினியூஸ். பீன் வெர்ப் ஃபார்ம் 3 வந்திருக்கிறதுனால இது என்னவாக இருக்க வேண்டும்? பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். ஏன்னா has plus verb form 3. அப்போ present perfect continuous tense. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். passive voice கிடையாது. present perfect continuous tense. டென்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஏதாவது குழப்பம் இருக்குதா? ஓகே, நோ சான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நான் எப்படி சுருக்கமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா 2 ரூல். பி ஃபார்ம் இருக்கிறதா, வெர்ப் ஃபார்ம் 3 இருக்கிறதா. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பேசிவ் வாய்ஸாக இருக்கும். பேசிவ் வாய்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? வெர்ப் ஃபார்ம் 3-ஐ ரிமூவ் பண்ணிட்டு தான் டென்ஸை கண்டுபிடிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தாலும் அது ஆக்டிவ் வாய்ஸ். அப்படியே டென்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்படி டென்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்கே ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிங்க, இங்கே டென்ஸை கண்டுபிடிங்க. அதாவது ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சர்ங்கிறத முதல் வார்த்தையை வச்சு கண்டுபிடிங்க, கடைசி வார்த்தையை வச்சு அது கண்டினியூஸா, பர்ஃபெக்டா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸா, சிம்பிளா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் ஐடியா. சரி, எப்படி சார் இது கண்டுபிடிச்சிட்டாங்க சார், ஆனால் ஒருவேளை அவங்க டென்ஸ் கொடுத்துட்றாங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எழுதுங்க, பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதுங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் எழுதுங்கிறாங்க. எனக்கு அதுக்கு என்ன அமைப்புன்னு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த 12 ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறதா? வேண்டாம். இதே ஐடியா தான். உதாரணத்துக்கு ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிருந்து ஆரம்பிங்க. பர்ஃபெக்ட் அப்படின்னாலும் வெர்ப் ஃபார்ம் 3 மைண்டில் வச்சுக்கிறோம். ப்ரெசண்ட்டுக்கு என்ன வரலாம்? ஆமிஸ் ஆர் வாஸ் வேர் வரலாம், டூ டஸ் டிட் வரலாம், ஹேவ் ஹேஸ் ஹேட் வரலாம், எது வேணால் வரலாம். அப்போ ஆமிஸ் ஆர் வாஸ் வேர், ஆமிஸ் ஆர் வாஸ் வேர் இவைகள் பாஸ்ட்டு, இவைகள் ப்ரெசண்ட்டு. ஹேவ் ஹேஸ் இது ப்ரெசண்ட்டு, இது ஹேடு பாஸ்ட்டு. டூ டஸ் இது ப்ரெசண்ட்டு, டிட்டு பாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெர்ப் ஃபார்ம் 3. அப்போ நான் இத்தனை வார்த்தைகள் எந்த வார்த்தை போட்டு மேட்ச் பண்ணுறது? குழப்பமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ரூல். இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து கண்டிப்பாக வெர்ப் ஃபார்ம் 3 வரும். வெர்பாக இருந்தால். நவுனாக இருந்துச்சுன்னா வராது. ஐ ஹேவ் அ பென், பென்னுங்கிறது வெர்பு கிடையாது. அது வெர்ப் ஃபார்ம் 3 நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது.
அப்ப இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து வெர்ப் ஃபார்ம் 3 மட்டுமே வரும். இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வரும். V1 தான் வரும். பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வரும். இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து VING தான் வரும், இல்லாட்டி வெர்ப் ஃபார்ம் 3 வரும். am eating, is going அப்படிதான் வரும், இல்லாட்டி வெர்ப் ஃபார்ம் 3 வரும். என்னங்க சார் மறுபடியும் வெர்ப் ஃபார்ம் 3 ரெண்டு இடத்துல சொல்லிட்டீங்களா, இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெர்ப் ஃபார்ம் 3 வந்தால் அது பாசிவ் வாய்ஸ். am, is or was were ஓட வெர்ப் ஃபார்ம் 3 வந்துச்சுன்னா அது பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்க்கு தான் நீ பயன்படுத்தணும். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வெறும் ING தான் வரும். அப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுத சொல்லிட்டாங்க, கண்டிப்பா வெர்ப் ஃபார்ம் 3 வேணும். ஏன்னா பர்ஃபெக்ட்னா வெர்ப் ஃபார்ம் 3. பிரசன்ட்க்கு am, is or போடுறதா, have, has போடுறதா, do, does போடுறதா? வெர்ப் ஃபார்ம் 3 ஓட V1 ஓட தான் do, does சேரும். அப்ப do, does தேவையில்லை. V3 ஓட have, has தான் சேரும். VING ஓட தான் am, is or தேரும். அப்ப V3 உனக்கு eaten. V3 அப்ப V3க்கு முன்னாடி என்ன வரும்? have, has வரும். அப்ப have, has இதுதான் present perfect னுடைய ஃபார்முலா. ஈஸியா புரியுதா? நீங்க நிறைய மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்க, குழம்பிடுவீங்க. புரிஞ்சு எழுதினா மட்டும்தான் தெளிவா எழுத முடியும். சரி, வேற ஒன்று கொடுக்குறாங்க சார். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கொடுத்துட்றாங்க. பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஒரு டென்ஸ் எழுத சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்டினியூஸ்க்கு VING கடைசியில இருந்து வரணும். கண்டினியூஸ்க்கு VING, பர்ஃபெக்ட்டுக்கு V3, பாஸ்ட்டுக்கு பாருங்க வாஸ், வேர், ஹேடு, டிட் எது வேணா சேர்த்திக்கலாம். எதுன்னு இப்போ எப்படி உறுதிப்படுத்துறது? இப்போ பின்னாடி இருந்து வரும்போது VING ஃபர்ஸ்டே போட்டாச்சா, மறுபடியும் V3 போட முடியுமா? போட முடியாது. உதாரணத்துக்கு ஈட்டன், ஈட்டன்ங்கிறத நம்ம வார்த்தை ஈட்டன், மறுபடியும் ஈட்டிங் போட முடியுமா? போட முடியாது. VING அப்ப ஈட்டிங் இங்க போட்டிருக்கணும். ஈட்டிங் போட்டாச்சு. அப்ப மறுபடியும் ஈட்டன் போட முடியுமா? போட முடியாது. அப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்ப் ஃபார்ம் 3 வரக்கூடிய ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணும். அது ஹெல்பிங் வெர்பா இருக்கணும். ஏன்னா இது மெயின் வெர்ப் யூஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் நான் ஈட்டன் போட முடியாது. அப்ப வெர்ப் ஃபார்ம் 3 என்னவா இருக்கலாம்? ஹேடாக இருக்கலாம், பீனாக இருக்கலாம், ஹேடாக இருக்கலாம். இதுதான் ஹெல்பிங் வெர்பு. வேற வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த ரெண்டு வார்த்தையில நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். சரி, இப்ப ஹேடையே இங்க போட்டுட்டா டென்ஸ் இங்கே வெளியே வந்துடும். அப்ப ஹேட் போட முடியாது. அப்ப பீன் தான் நான் போட வேண்டி இருக்குது. அப்ப பீன். அதுக்கு முன்னாடி பாஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணணும். இப்ப பாஸ்ட்ங்கிறது நான் வாஸ், வேரும் யூஸ் பண்ணலாம், ஹேடும் யூஸ் பண்ணலாம், டிட்டும் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பீன் கூட போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அப்ப பீன் ஆல்ரெடி வெர்ப் ஃபார்ம் 3. அப்ப வெர்ப் ஃபார்ம் 3 கூட எந்த வார்த்தை சேரும் பாருங்க. வெர்ப் ஃபார்ம் 1 கூட டிட் சேரும், வெர்ப் ஃபார்ம் 3 கூட ஹேட் சேரும், VING கூட வாஸ், வேர் சேரும். அப்ப வெர்ப் ஃபார்ம் 3 கூட எது சேரும்? ஹேட் தான் சேரும். அப்ப ஹேட், பீன், ஈட்டிங். இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதா? ஈஸியா புரியும், ஆனா கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். மறுபடியும் இன்னொரு உதாரணம் சொல்றேன், கஷ்டமானதான் சொல்லுவோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 12வது டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுங்கிறாங்க. உனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன? கோங்கிற வார்த்தையை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதுங்கன்னு சொல்றாங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லிக்கிறேன், கடைசியில இருந்து வாங்க. கண்டினியூஸ்க்கு என்ன வரணும்? VING வரணும். பர்ஃபெக்ட்டுக்கு என்ன வரணும்? வெர்ப் ஃபார்ம் 3 வரணும். ஃபியூச்சருக்கு என்ன வரணும்? ஷேல் அல்லது வில் வரணும். ஓகே, இதைத்தான் நம்ம மாடலா யூஸ் பண்ண போறோம். இப்போ கோ கடைசி வார்த்தையில் எழுதுங்க. கோயிங் முடிஞ்சது. மறுபடியும் V3 கோக்கு என்ன வரும்? கான் வரும். ஆல்ரெடி கோ வந்தாச்சு, மறுபடியும் கான் போட முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு ஈக்குவலா என்ன இருக்குது? பீன் இருக்குது. அப்ப பீன். ஓகே, அடுத்து என்ன வரணும்? ஷேல் வில் வரணும். ஓகே, ஷேல் வில் வரணும். இப்ப என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஷேலுக்கு அடுத்த வார்த்தை பீனு, பீனுக்கு முந்தின வார்த்தை ஷேல் வில். இந்த ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு பார்த்தோம்னா பீனுக்கு முன்னாடி எப்பவுமே ஹேவ் ஃபார்ம் வர வேண்டும். ஷேலுக்கு வில்லுக்கு அடுத்த வார்த்தை V1ஆகத்தான் இருக்கணும். ரெண்டு ரூல்ஸ் இடைஞ்சலா இருக்குது. ஷேலுக்கு அடுத்தது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் வரணும். இப்படி பீன் வெர்ப் ஃபார்ம் 3 வரக்கூடாது. வெர்ப் ஃபார்ம் 3க்கு முந்தின வார்த்தை ஹேவ் ஃபார்ம் தான் வரணும். ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மாதிரி தான் வரணும். அப்ப இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்றதுக்காக நடுவால ஒரு இணைப்பு வார்த்தை ஹேவ் பயன்படுத்துகின்றோம்.
அப்போ ஷால் ஹேவ் பீன் கோயிங், வில் ஹேவ் பீன் கோயிங் என்பதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸினுடைய ஃபார்முலா வேர்ட்ஸ். ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எங்கேயாவது ரெண்டுக்கு மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ஹேவை வச்சு சமாளிக்கணும், இல்லாட்டி பி பீன் இதை வச்சு சமாளிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக மேட்ச் ஆகும். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேனே, சிம்பிள் ஃபியூச்சர் எடுத்துப்போம். ஃபியூச்சர் முதல்ல சிம்பிள் டென்ஸ் அப்படின்னாலும் ஒரே வார்த்தை. இப்போ கோ, ஓகே. ஃபியூச்சருக்கு ஷால் வில், ஈஸி எழுதியாச்சா. ஃபியூச்சர் கண்டினியூஸ், கண்டினியூஸ்க்கு விஐஎன்ஜி, ஓகே. ஃபியூச்சருக்கு என்ன வரும்? ஷால் வில். இப்போ பாருங்க, ஷாலுக்கு அடுத்த வார்த்தை ஐஎன்ஜி, ஐஎன்ஜிக்கு முந்தின வார்த்தை ஷால் வில், ரெண்டும் மேட்ச் ஆகல. ஏன்னா ஐஎன்ஜிக்கு முன்னாடி என்ன வரணும்? பி ஃபார்ம் வர வேண்டும். அப்ப பி ஃபார்ம் அங்க இல்ல. ஷால் வில்லுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரணும்? வேர்ப் ஃபார்ம் ஒன்று தான் வரணும். அப்ப அங்க இல்ல. ரெண்டு ஈக்குவல் பண்றதுக்காக ஒரு பி போடுறோம். அப்ப ஷால் பி ஈட்டிங்னு வந்துக்கும். விஐஎன்ஜிக்கு முன்னாடி பி ஃபார்ம் வந்துருச்சு, ஷாலுக்கு அடுத்த வார்த்தை பிரசன்ட் ஃபார்ம் வந்துருச்சு, ரெண்டு ஈக்குவல் ஆயிக்கும். அதனாலதான் இந்த பி ஆட் பண்றது, ஹேவ் ஆட் பண்றதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இதை வச்சு ஈஸியா 12 டென்ஸுக்குமே உங்களால் எளிதாக எழுத முடியும். மறுபடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிடும். இதன் மூலமா 12 டென்ஸுக்கான ஃபார்முலாவை, அதாவது கண்மூடித்தனமா மனப்பாடம் பண்ணா புரியாது. அவங்க என்ன டென்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அந்த டென்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? they are leaving tomorrowன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஆர் லீவிங் வெர்ப் கண்டுபிடிச்சாச்சு. ஐஎன்ஜி இருக்குது, கடைசி வச்சு என்ன போடணும்? ஸ்ட்ரக்சர் கண்டினியூஸ், முன்னாடி வச்சு டென்ஸ், அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அவ்வளோதான். இது ஆக்டிவ் வைஸ் தான். பேசிவ் வைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு ஃபார்முலா. பி ஃபார்ம் இருக்குதா, வெர்ப் ஃபார்ம் 3 இருக்குதா, அவ்வளோதான். இதில் பி ஃபார்ம் இருக்குது, வெர்ப் ஃபார்ம் 3 இல்லை. அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேசிவ் வாய்ஸ் மாற்றுறது அதை விட ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா பிரகாரம் போனீங்கன்னா ஆக்டிவ் பேசிவ் மாற்றுறது ரொம்ப ஈஸி. இனி அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் அப்படியே திரும்ப பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் தெளிவாக புரியும். நான் ரொம்ப குழப்பியெல்லாம் சொல்லலை, ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, கடைசி வார்த்தையை வச்சு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிங்க, முன்னாடி இருக்கின்ற ஹெல்பிங் வெர்பை வச்சு டென்ஸ் கண்டுபிடிங்க. மெயின் வெர்பை வச்சு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிங்க. ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு கண்டினியூஸா பர்ஃபெக்டா சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். டென்ஸை வச்சுக்கிட்டு ப்ரெசண்டா பாஸ்டா ஃபியூச்சரா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சில உதாரணங்கள் மூலமா எப்படி டென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்ளை பண்றதுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.